மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் இன்வெஸ்ட்மென்ட். ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், and that is when you need that money. அதாவது உங்களுக்கு இந்த மணி எப்போ கையில வேணும்? 3 இயர்ஸ்க்குள்ள வேணுமா, இல்ல 5 இயர்ஸ்க்குள்ள வேணுமா, இல்ல 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வேணுமா? இத பேஸ் பண்ணி நான் 3 கேட்டகரிஸா பிரிச்சிருக்கேன், ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம்னு. அண்ட் இத பத்தி நான் டீடைல்டா இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி this is day 8 in learning mutual funds in 15 days. இப்போ உங்க கோல் ஷார்ட் டேர்ம்ல இருக்கு, அதாவது 3 இயர்ஸ்க்குள்ள இருக்கு அப்படின்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை 70% in debt fund and in 30% in equity fundsல இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்க கோல் மிட் டேர்ம்ல இருக்கு, அதாவது 3 to 5 years இருக்கு அப்படின்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை 50% in debt fund and 50% in equity fundல இன்வெஸ்ட் பண்ணலாம். இது எதுவுமே இல்ல 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் என் கோல் இருக்கு அப்படின்னா நீங்க 70% in equity fund and in 30% in debt fundல இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இதுல எக்ஸாக்ட்டா எந்த ஃபண்ட்ல எவ்வளவு அலோகேஷனோட இன்வெஸ்ட் பண்ணலாம்னு டீடைல்டோட ஒரு PDF மேக் பண்ணிருக்கேன். PDF வேணும்னா நீட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, உங்க DMக்கு ஷேர் பண்ணிடுறேன்.